உங்க உயிர் பிரிஞ்ச அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க அழுற சத்தம் கேக்கும். ஆனா உங்களால பேச முடியாது. ஏன்னா 2 கருப்பு உருவங்கள் உங்க கழுத்துல பாசக்கயிற்ற மாட்டி இழுக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் யமதூதர்கள். கருட புராணம் சொல்ற அந்த பயங்கரமான 47 நாள் நரக பயணம் இதோ. முதல் 12 நாள் நீங்க ஆசையா வாழ்ந்த அதே வீட்டுல உங்க சொந்தக்காரங்க நடுவுல தான் சுத்தி வருவீங்க. ஆனா யாராலையும் உங்கள பார்க்க முடியாது. 13வது நாள் யமலோகம் நோக்கிய அந்த 86,000 யோசனை தூர பயணம் ஆரம்பமாகும். நிழலுக்கு ஒரு மரம் கூட இருக்காது. தாகத்துல தொண்ட வரலும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. தகிக்கிற நெருப்பு மணல்ல நீங்க வெறும் கால்ல ஓடணும். இந்த பயணத்தோட உச்சக்கட்டம் தான் வைத்தரணி ஆறு. அதுல தண்ணி ஓடாது. கொதிக்கிற ரத்தமும் சீலும் சதையும் தான் ஓடும். பாவம் செஞ்சவங்க அதுல விழுந்து துடிதுடிக்கணும். ஆனா நீங்க உயிரோட இருக்கும்போது செஞ்ச தானம் மட்டும்தான் அங்க உங்கள ஒரு படகா வந்து காப்பாத்தும். 47 நாள் முடிவுல யமதர்மன் முன்னாடி நிப்பீங்க. உங்க ஒரு அசைவையும் கணக்கு வச்சிருக்கிற சித்ரகுப்தன் உங்க பாவ கணக்க வாசிப்பார். அங்க ஆரம்பிக்கும் உண்மையான நரக தண்டனை. உங்க புண்ணியம் உங்கள காப்பாத்துமா? யோசிச்சு பாருங்க.